ஒரு நாள் அல்ல, 10 நாள் அல்ல, சுமார் 294 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற துரை தயாநிதி உடல் நலம் பாதிக்கப்பட்டது முதல் தற்போது வீடு திரும்பியது வரை என்ன நடந்தது பார்க்கலாம். முன்னாள் மத்திய அமைச்சரான மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதி. இவர் பட தயாரிப்பாளராகவும் தொழிலதிபராகவும் உள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் தனது வீட்டில் இருந்தபோது திடீரென உடல் நலம் பாதிக்கப்பட்ட துரை தயாநிதியை அவரது வீட்டில் இருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவர்கள் பரிசோதித்து அவருக்கு மூளையில் உள்ள இரத்த குழாயில் அடைப்பு இருப்பதை உறுதி செய்தனர். உடனடியாக அவருக்கு அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது. மிகவும் உடல்நிலை மோசமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்களில் இருந்து தகவல் வரவே மதுரை மு.க. அழகிரியின் விசுவாசிகள் மட்டுமல்லாது திமுக விசுவாசிகளும் ஆடிப்போனார்கள். சுமார் 3 மாத காலமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த துரை தயாநிதி மேல் சிகிச்சைக்காக வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு உயர்தர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2 முறை நேரில் சென்று துரை தயாநிதி உடல்நிலை குறித்து கேட்டு நலம் விசாரித்து விட்டு வந்தார். அதேபோல திமுக எம்பி கனிமொழி உட்பட குடும்பத்தினர் பலரும் துரை தயாநிதியின் உடல்நலம் குறித்து மருத்துவமனைக்கு நேரில் சென்று அறிந்து கொண்டனர். தொடர்ந்து சிகிச்சையில் இருந்த துரை தயாநிதி தற்போது பூரண குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். சுமார் 294 நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த துரை தயாநிதி உடல் நலம் தேறி குடும்பத்தினருடன் இணைந்தது மு.க. அழகிரியின் ஆதரவாளர்கள் மற்றும் திமுகவினர் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.